அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் இன்றைய வசனத்திலே தன்னுடைய குர்ஆனுடைய அந்தஸ்தை பற்றி நமக்கு விளக்குகிறான். அன்றைய காலத்திலே குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து தான் இறங்கியதா அல்லது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக பேசுகிறார்களா என்று காஃபிர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் பரப்பப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வசனத்திலே கேட்கிறான். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாராகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கிய அந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அவ்வாறு சந்தேகம் இருக்கக்கூடியது ஒரு அடியாரால் கொண்டு வரப்பட்ட ஒரு கமாலியத்தில் சந்தேகம் இருந்தால், நீங்களும் ஒரு அடியார் தானே, கொண்டு வாருங்கள். ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை, அதே போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே சவாலிட்டவனாக பேசுகிறான். வதுஉ ஷுஹதாஅக்கும், உங்களுக்கு யாரெல்லாம் தோழர்கள் இருக்கிறார்களோ, உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள், ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாமல். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே பறைச்சாட்டுகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம், ஒவ்வொரு வசனமும் முஅஜிஸா. ஒரு மனிதனால், எந்த ஒரு மஹ்லூக்காலும், அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு சிருஷ்டியாலும் இந்த குர்ஆனை போன்று ஒரு வசனத்தை கொண்டு வரவே முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் அதிகமான வசனங்களிலே கூறிக்கொண்டே இருக்கிறான். மற்றொரு வசனத்திலே சொல்லுவான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ல இனிஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅத்தூன பிமிஸ்லிஹி. அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் சேர்ந்து அந்த குர்ஆனில் இருந்து அந்த குர்ஆனை போன்று இன்னொரு குர்ஆனை கொண்டு வரட்டும். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் சேர்ந்து இந்த குர்ஆனை கொண்டு வர முயற்சித்தாலும் லா யஅத்தூன பிமிஸ்லிஹி, கொண்டு வரவே முடியாது என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அந்த அளவிற்கு மகத்தான குர்ஆனாக இந்த குர்ஆனுல் கரீம் இருக்கிறது. மிகப்பெரிய முஅஜிஸா. குர்ஆன் முஃபஸ்ஸிரீன்கள் கூட சொல்வார்கள், அவ்வளவு முஅஜிஸத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய மிகப்பெரிய முஅஜிஸாவாக இருக்கிறது. இதை விவரித்தவர்களாக தஃப்சீருல் பைலாவியிலே சொல்லுவார்கள், ஃபதஹத்தா பிஅக்ஸரி சூரத்தின் மின் சுவரிஹி, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களிலிருந்து மிக சிறிய சூறாவை கொண்டு சவாலிட்ட பொழுதெல்லாம் மசாகிஉல் குத்தபா, யார் அரபி மேடையிலே பிரசங்கம் செய்யக்கூடிய மிக பெரும் மின் அர்பில் உர்பா, அரபி இலக்கணங்களை, இலக்கியங்களை தெல்ல தெளிவாக அறிந்தவர்களிடம் சவாலிட்ட போதெல்லாம் ஃபலம் யஜித் பிஹி கதீரா, அவர்களுக்கு சக்தி பெறவே இல்லை, அவர்களால் முடியவே இல்லை, கொண்டு வரவே முடியவில்லை என்பதாக தஃப்சீருல் பைலாவிலே ஞாபகப்படுத்துவார்கள். அவர்களெல்லாம் இந்த குர்ஆனுக்கு முன்னால் தோற்றுத்தான் போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மகத்தானதாக இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அடைந்திருக்கிறது என்பதை நாம் இது போன்ற ஆயத்துகளின் மூலமாக, வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் தானே சொல்கிறீர்கள், நபியை போன்று, எங்களை போன்ற மனிதர் தான் நபி என்று சொல்கிறீர்களே, கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே
வாதிட்டவனாக பேசுகிறான். இதைத்தான் முஃபஸிர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் செய்யும் பொழுது, ஐயுல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே, ஃபி ஷக்கி மினல் குர்ஆனி அல்லதி நஸ்ஸல்னா அலா அப்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய அடியாரின் மீது இறக்கிய இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள். தஸஅமூன அன்னஹு லைஸ மின் இந்தில்லா, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள், அந்த வசனம், அந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறங்கவில்லை, நபி தானாக பேசுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்களே. ஃபஹாத்து சூரத்தம் மின் மிஸ்லி சூரத்தி மினல் குர்ஆன், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாவிலிருந்து ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வஸ்தஈனு பிமன் தக்திரூன அலைஹி மின் அவானிக்கும், உங்களுக்கு தோழர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உங்களுடைய சிலைகள், யாரை வேண்டுமானாலும் கூட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை கூட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதிரியார்களை கூட்டுக் கொள்ளுங்கள், அழைத்துக் கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும் சரி, இன் குந்தும் சாதிக்கீன், உண்மையாளர்களாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக சொல்கிறார். மேலும் முஃபஸிர்கள் சொல்கிறார்கள், ஹாதா தலீலுன் அலா சித்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற வசனங்கள் நஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளராக இருக்கிறார்கள், சத்தியத்திலே இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா உறக்க சொல்லும் வண்ணமாக இது போன்ற வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். வஸிஹத்துன் மா ஜாஅ பிஹி, நஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதுவெல்லாம் சரியானது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி இருக்கிறான் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு ஊரிலே 2 நபர்கள், காஃபிரான, அரபியிலே நல்ல புலமை வாய்ந்த அரபி இலக்கணங்களை தெரிந்த 2 நபர்கள் சொல்லி வந்தார்கள். குர்ஆன் என்ன பெரிதாக அரபி பேசுகிறது, நாங்களும் பேசுவோம் அதே போன்று, அதைவிட தாண்டி நாங்கள் அரபி வார்த்தைகளை அமைப்போம் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். அவர்களை, அந்த 2 நபர்களை ஒரு குர்ஆனை பற்றி தெரிந்த ஒரு ஆலிம் பெருந்தகை பிடித்து விடுகிறார்கள். சரி, 2 பேரும் அவ்வாறு பேசுகிறீர்களா, சரி வாருங்கள், குர்ஆனை போன்று, குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனத்தை போன்று ஒரே ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று சொல்லி அவர்களிடத்திலே வாதிட்டவர்களாக, நரகம் மிக பெரியது, மகத்தானது என்பதற்கு உங்களுடைய வாசகம் என்ன என்று அமைக்க சொல்வதற்கு அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக, இன்ன ஜஹன்னம கபீருன் என்று ஒருத்தர் சொல்லுகிறார், ஒரு நபர் சொல்கிறார். இன்னொரு நபர் சொல்கிறார், இன்ன ஜஹன்னம லவஸீஉன் லஅதீமுன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்கிறார். இதை அந்த ஆலிம் பெருந்தகை சொன்னார்கள், இந்த வாசகத்தை ஒரு சிறு பிள்ளை கூட அமைக்கும், இது ஒரு பெரிய வாசகம் அல்ல, நீங்கள் அமைக்கக்கூடிய வாசகம். குர்ஆனிடத்திலே மோதாதீர்கள். குர்ஆன் எப்படி தெரியுமா, குர்ஆன் நரகம் பெரியது என்பது எப்படி தெரியுமா விவரித்து சொல்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஆலிம் பிறந்தகை இந்த ஆயத்தை ஓதினார்கள். யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத், அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா நரகத்தை பார்த்து கேட்பானாம், உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று கேட்பானாம் நரகத்தை பார்த்து. அதற்கு அந்த நரகம் சொல்லுமாம், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா. அதாவது உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் இறந்த பாவம் செய்த அனைத்து சிருஷ்டி மக்களையும் உள்ளே போட்டுவிட்டு, இன்னும் உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்று கேட்கும் பொழுது அந்த நரகம் சொல்லுமாம், இன்னும் இருக்கிறார்களா என்று கேட்குமாம். இதை விடவா ஒன்றை பெரிது என்பதை விளக்க வேண்டும் என்பதாக அந்த ஆலிம் பெருந்தகை சொன்னதற்கு 2 நபர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் கூட இதை சொல்லி காட்டுவார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனை போன்று நம்மால் கொண்டு வரவே முடியாது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன, குர்ஆனைத்தான் ஏற்றுக்கொண்டோம், குர்ஆன் தான் அசல், குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி. நாம் தினமும் நாம் செய்ய வேண்டியது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தையாவது சிந்திக்க வேண்டும், தினமும் குர்ஆனை ஓத பழக வேண்டும், அந்த குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை, இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.